எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல காரமா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் இல்லைன்னா ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸையும் நான் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நான் 250 கிராம் முட்டைக்கோசை மெலிசா நீல வாக்குல நறுக்கி ஒரு பெரிய பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 கப் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மசாலா எல்லாம் காய் மேல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்ஸ்சர் தண்ணியா ஆயிடக்கூடாது, நல்லா கெட்டியா உதிர்த்து போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இங்க 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் நல்லா ஈவனா ஃப்ரை ஆகும். எல்லா பக்கமும் பொன்னிறமா வறுபட்டதும் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு இருக்கிற பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இப்போ கோஸ் கலவையில இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு சூடான எண்ணெயில மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உதிர்த்து விடுங்க. ஒரே இடத்துல மொத்தமா போட்டுடாம ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனா போடுங்க. எல்லா பக்கமும் பொன்னிறமா வறுபட்டதும் கடாயிலிருந்து எடுத்துட்டு வடிச்சிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. அடுத்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சூட்லயே நீல வாக்குல கீறி வச்ச பச்சை மிளகாய் பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுபட்டதும் பொரிச்சு வச்சிருக்கிற கோஸ் கூட சேர்த்துருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு, கோஸ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான கேபேஜ் ஃப்ரை சர்வ் பண்ண ரெடியா இருக்கு. இதை ஒரு ஸ்நாக் மாதிரி அப்படியே சாப்பிடலாம், இல்ல சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இந்த மிக்ஸ்சரை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு தேவையான போது ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். கோஸ் கலவையை ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.